இங்க சாயங்காலம் வீசும் எழசார காத்து பேசுவோம். அந்த ராசா அண்ணன் எல்லாம் சேர்ந்து அதை விட எல்லா வடலெடுப்பு மக்களும் சேர்ந்து ஒரு தணல் பறக்கிற மாதிரி ஒரு கெட் டுகெதரை செய்திருக்கிறோம். Hello everyone, welcome back to my channel London View KP. I'm very happy to see you all again with another wonderful video. We recorded this video during the Vadali UK gathering held on 23rd of May 2026 in Harrow. It was a wonderful evening where everyone enjoyed spending quality time with family and friends. This was a very well organised annual event that brought together the Vadali community living across the UK. A delicious dinner was served, truly tasting like home-cooked food, which made the evening even more special and memorable. Over the years, we have captured many cultural and community gatherings that bring people together, but this event is especially close to my heart because this is my spouse's native village gathering. So come along and enjoy all the beautiful moments we recorded from this memorable celebration. Thank you. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அழகான காணொளியுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை நாங்கள் லண்டன் ஹெரோ என்னும் இடத்தில் தான் பதிவு செய்தோம். இங்கே வடலியெடுப்பு மக்கள் அவர்களது ஒன்று கூடலை மே மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். இதிலே பதிவு செய்த பல சுவாரஸ்யமான காட்சிகளை நீங்கள் இந்த காணொளியில் காணலாம். வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. எனது பெயர் ஆதிமூர்த்தி சிறுவாகரன். என்னை ஊரில் ராசா என்று அழைப்பார்கள். நாங்கள் வடலியத்தில் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். எனது மகன் பெயர் ஏரகன், எனது மனைவி பெயர் கல்யாணி. என 3 வார்த்தை தமிழில் சொல்லி நன்றி. மூன்று தலைமுறைகள் வந்திருக்கிறோம். 1 2 அங்கே இருக்க 3வது மகன் பேத்தி. நாங்கள் ஓசிய மரியாவனத்தின் 2 மகன்கள் வந்திருக்கிறோம். எந்த பேர் விக்கி, அவர் 2 பேரை அவரே சொல்லுவோம். கடைசி மகன் ஸ்ரீ கப்பல் ஸ்ரீ என்ற செயின் ஸ்ரீ என்ன எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். வணக்கம். நான் ஆசிரியர் கடைசி மகன் சிவா என்று சொல்வார்கள். இதே பரா மற்றது நான் எல்லாருக்கும் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. எனது நண்பர்கள் இங்கே நாங்கள் எல்லோரும் வடலியரப்பு ஒன்று உடலை லண்டனில் செய்கின்றோம். ஆனால் வடலியரப்பிலே லண்டன் ஒன்று உடலை செய்த எனது வகுப்பு தோழர்கள் கேள்விப்பட்டு வந்திருக்கிறார்கள். எல்லாரும் மட்டும் இந்த வேடம் கூட இந்த கோல் எடுப்பதற்கு அவர்தான் ஸ்பான்சர் பண்றவர் என்பதை நான் அவரது இந்த ஸ்பான்சரிங் காரணமாகத்தான் நாங்கள் இவ்வளவு சிறப்பாக நடத்துகிறோம். இதற்கு பிறகு பெரிய கனவேர் உதவி செய்ய வந்துள்ளார்கள். நாங்கள் இன்னும் பெரிசாக இதில் நடத்துவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பிரதர் வாய். தேங்க்யூ. தேங்க்யூ ராசா. தேங்க்யூ support and help for everyone. Another pair of Sandro Mer and Apao Ferrer now. Wife to pair Romani and pair Kenneth brother Room. Hello. நான் கடைசி தம்பி வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சமான கடைசி தம்பி ரூபன் நான் போன வருஷம் தவற விட்டுட்டேன். அதுக்கு
அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி இனிவரும் காலத்தில் அதை வேலையை தவிர்த்தனாலும் கட்டாயம் தரணும் என்று ஒரு லீவ் எடுத்தோம்னாலும் தரணும். கட்டாயம். அதே மாதிரி அடுத்த முறை வந்து நாங்கள் வந்து இப்போ பார்த்தா எல்லாரும் முதியோராக இருக்கிறோம். இங்கே வயசான ஆட்களாக இருக்கிறோம். இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது எங்களுக்கு. 16 தான் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் 16 தான் இப்போ. ஓகே, இளமையான ஒரு ஆள் இருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த நேரங்களில் கட்டாயம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது குழந்தைகளை கூட்டியதான் எங்களோட ஊர் மக்கள், ஊரில் என்ன செய்யினேன், இப்படித்தான் அப்பா வளர்ந்தனாங்க அன்றது எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும்னு நான் ஆசைப்படுறோம் என் மனைவியா. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு பங்களிப்பு செய்ய சொல்லி கேட்டால் நிச்சயமாக எந்த பங்களிப்பை கட்டாயம் யாருக்கான என்ன சொல்லியிருக்கு. அதே மாதிரி இவர் வந்து நான் இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட சில மாசத்திலே கண்ணோட இருக்க சொல்லிக்கிறேன். உண்மை இல்லை, அது இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. அடே நீ என்னோட வா, உனக்கு நான் தொழில் வேறு என்ன வேலைன்னாலும் அவனுக்கு பழக்கிறேன், என்ன இதில் வந்து விளையாடுறேன், இன்றைக்கு நான் அதை மிஸ் பண்ணுறேன்னு அவரோட சில வேலை அந்த டைமில் நான் போயிருந்தா நிறைய விஷயத்தை நான் படிச்சிருப்பேன், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கு நான் வேறு லெவலில் ரெண்டாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்போ சிறப்பாக தான் இருக்கிறேன் நான். ஆனால் நான் இது கொஞ்சம் தூர அந்த எக்ஸிபிஷன் தான் இருக்கிறேன் நான். ஆனால் அன்றைக்கு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர என் மூத்த மாதிரி சரியான விருப்பம். இந்த ஒன்று உடல் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுன்றது அதை வந்து சரியாக என்ஜாய் பண்ணுவேன் எல்லாரும் கூடி. அதே மாதிரி அடுத்தடுத்த காலத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கட்டாயம் இந்த ஃபேமிலியையோ என்டையோ நான் ஃபேமிலியோட நீங்கள் கூட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராண்டா மனசியை விட்டு வந்துட்டேன், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டேன், மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கேட்கக்கூடியது. ஆனால் யாராவது எங்களோட சந்தர்ப்பங்கள் நேரங்கள் அமைஞ்சா கட்டாயம் நாங்கள் குடும்பமாக இருக்கோம், இல்லைன்னு ஒரு சில எங்களோட பிள்ளைகளாவது கூட்டிகிட்டு வருவோம். கட்டாயம் உண்மையில நான் இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்ததுக்கு எனக்கு ஒரு சிறப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு மக்களை வாய்ப்பேருக்கு சொல்லலை, பெருமையாக சொல்கிறேன். ஆனால் உங்களோட பங்களிப்பு என்னென்ன இருந்து ரமேஷ் நீ இந்த பங்களிப்பை செய்யணும் வேண்டாம், என்னால் இயன்ற உதவியையும் என்னால் இயன்ற செயல்பாடுகளை கட்டாயம் எங்களோட வடநிலப்பு அந்த ஒன்று கூடல் இதுக்கு கட்டாயம் நான் பங்களிப்பேன். கட்டாயம் செய்வேன். ரத்னமேனுடைய 2வது மருமகன் யோகேஸ்வரன் கலா. என்னுடைய வயது வந்து கலாநிதி. எனக்கு இந்த கலாநிதி பட்டமே அவன் பேராலேயே கிடைச்சது. யோகேஸ்வரன் கலாநிதி யோகேஸ்வரன் கலாநிதி கலாநிதி யோகேஸ்வரன் அப்படி ரெண்டாவது மொத்தமாக 4 கணக்குகள் பார்ப்பது கஷ்டமாக. அடுத்தது நல்ல ஒரு வளமான ஊர். நானும் ஒரு அருகில் உள்ள ஒரு ஊர் தான். சித்திரமணி இளவாலையில் இருந்து 81ஆம் ஆண்டு மெருவண்டி வடலி அடுப்பில் நல்ல வளமான ஊர். அங்கே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருந்திருப்பேன். நான் அநேகமாக வந்து கொலடியைக்கு போகிறது. அப்போ நான் என்னுடைய வேலை வந்து வெட்டிக்கலோவில் இருந்து கொலடியைக்கு வருவேன். அங்கே இருந்து எங்களோட வீட்டிலையும் ஒரு டெலிஃபோன் ஒன்று இருக்குது. அப்போ அந்த டெலிஃபோனில் தான் நாங்கள் இருந்து கண்டக்ட் பண்ணுறோம். எங்களோட மொபைல் இல்லை, அந்த நேரம் ஒன்றும் இல்லை. அப்படியான பீரியடில் நாங்கள் அந்த 81ஆம் ஆண்டு இதில் நல்ல வளமான ஒரு நாடு கோயில். என்னுடைய திருமணம் எல்லாம் பிள்ளையார் கோயிலில் நடந்த இது நிற்க, இந்த கோயில் நிற்க எனக்கு யோசனை ஒன்று வரும். அப்படியான ஒரு எங்களோட ஊரும் நானும் அருகில் ஊரெண்ட படிக்கினால மிகவும் வளமான ஊரில் நான் நடைபெற்றதிலிருந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் போகிறவர் வந்து யோகேஸ்வரன்னா அவர் வந்து சிலோனில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரிட்ஜ் பிளேயர்ஸில் ஒரு ஆள். அவரை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். அப்படி ஒரு ரேரான ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஒரு ஆள் வட மாநிலத்தில் இருக்கிற எனக்கு. ஓகே, கம் பேக் டு மீ. என்னுடைய பெயர் மோகன்.
நான் வடகிழக்கு சின்னத்துறை அவருடைய மகன். அவரை கணவருக்கு தெரியாதுன்னா அவர் வேலை செய்து வந்து எஸ்டேட்டில். ஸோ அதை விட நான் ஸ்டூடியோ பாப்பா சிவா ஸ்டூடியோ வச்சுருந்த பாப்பான மச்சானன்னா அவங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். அவருடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் சகோதரங்கள். மற்றது வந்து எல்லாருக்கும் நன்றி. சின்னத்துறை தாசன் சரியாக எவ்வளோ ஆர்வத்தில் கண்டது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வயசு வந்தாங்க. நன்றி. என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தில்லையம்பல மாஸ்டர் வந்து பேரன். எங்களோட வீடு வந்து மதவடி இருந்து முதலாவது வீடு டுவர்ட்ஸ் பஞ்சத்தெருப்பூர் சைடில் வர வீடு. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரையும் சந்திச்சதில் சந்தோஷம். ஒவ்வொரு கூடல்களையும் நாங்கள் இன் ஃபியூச்சர் சந்திப்போம். நான் விரிவாக சொல்லுகிறேன். எங்களது ஒன்று கூட்டல் மாத்திரமல்ல, எல்லா இதுகளையும் தொடர்ச்சியாக வாசியசாலை கட்டுறதோ என்ன இதுக்கும் எப்பொழுதும் தனது பங்களிப்பை உறுதியாக செய்து கொண்டு வருபவர் திரு சிவகுமார் அவர்களது சகோதரியின் ஹஸ்பண்ட் சண்முகராசன், கம்மியார் பார்க்கிற சத்குமார், எல்லாரும் ஊரில் செய்கிற பெரிய இதுகளுக்கு தொடர்ச்சியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறவை என்பதையும் ஆகியவுடன் அறிவித்துக் கொண்டு அடுத்ததாக விஸ்வலிங்கத்தின் 3வது மகன் வடகிழக்கு குழந்தை மகன் எல்லாருக்கும் தெரியும். முன்னேற்றம் கொடுக்கல. இது அக்கா கீதா, இது சம்சாரம் சகிதா. இதை சொல்றது தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய கணவன் இருக்கிற உலகளை சமைச்சதுல சில பேர் தெரியுங்க. அதனால ஓகேயா இருக்குது. எனவே எல்லாரும் சந்தோஷம். மீண்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம். தேங்க்யூ. சொல்லின மணியங்கட மகள் அலிஷியா, அஞ்சன் ரவிக்குமா எனக்கு ஹஸ்பண்ட். எனக்கு ஒரு மகன். இப்போ வேர்க்கு போனதாக வேற முடியவில்லை. தேங்க்யூ. டிசம்பரில் வந்து பாஸ்டர் ஆகிட்டார். அவருக்கு ஊடாக எல்லாரும் வந்து அவருடைய இறுதி கிரியைகளை கலந்து கொண்டு சிறப்பித்தவைக்கு எங்களோட குடும்பம் சார்பாக உங்களை அனைவருக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. அப்பப்பா சுப்பிரமணிய வித்யாலயா அண்ணா உள்ள இருக்க வணக்கம். நாங்கள் வைத்தியர் ராசநாயகத்தின் பேரப்பிள்ளையர். எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டேன். என் கசின். நான் வேலாயுதத்தின் கடைசி மகன். நீங்கள் சொல்கிறீங்க. நான் சின்ன பாப்பாண்டு வேளாண் மாமாண்ட ஒரு தங்கச்சி இந்த மகன், மூத்த மகன் அகிலன். எங்கள் பேர் வந்து சுடன்யா. என் அப்பா பேர் வந்து வேலநான் விக்னேஸ்வரன். மூத்த மகன். நான் வந்து ராசநாயகத்தின் பேரப்பிள்ளை. வேலாயத்தின் தங்கச்சின மகன் பெரியப்பான்னு சொல்லுவாங்க. மகேஸ்வரி அம்மாவோட பேர். எங்களோட அப்பா பேங்கர்னு சொல்லுவீங்க. சிலவோட மகேஸ்வரின்னு தெரியாதுன்னு சொன்னால் பேங்கர்கிட்ட மகன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து இப்சிச்சிலேருந்து வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ காலம் வந்து எனக்கு வந்து வடகிழக்கு ஒன்று கூடல்ன்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஆனால் வடகிழக்கு அந்த அப்சில் வார இதுகள் பார்க்குறேன். நான் வடகிழக்கு கனடாவிலேருந்து நிறைய செய்கிறேன், நிறைய விஷயங்கள் செய்கிறது. ஆனால் இந்த முறை வந்து
வேறு அண்ணன் அடித்து தம்பி நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் இப்சுத்தில் இருக்கிறேன். அதனால் வந்துருக்கிறேன். மிச்சம் சந்தோஷமாக இருக்கு. நான் நிறைய பேர் எனக்கு தெரியாது, சில பேரே எனக்கு தெரியும். நிறைய வந்திருக்கிறேன். நான் இனியோட சந்தோஷம். இனி தொடர்ந்து நிறைய விஷயங்களை நான் வர வேணுமென்று நான் ஆசைப்படுறேன். எனக்கு நீங்கள் அறிவிக்கணுமென்றும் ஆசைப்படுறேன். நான் நன்றி. எல்லாரையும் இன்னைக்கு ஒன்று கூடி எல்லாரையும் கண்டதில் பெரும் மகிழ்ச்சி. சின்ன வயசுல கண்டவை எல்லாரையும் இப்போ கொஞ்சம் வயசானாலும் அதே பழைய நினைவுகளோட பழைய ஒரு வடநிலப்பிலேயே நின்று ஒரு உணர்வை தந்தது வைக்கி அண்ணா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வடநிலப்பை விட்டு விரைக்கல ஐயோ விட்டுட்டு வரோம், தடைக்கு விழுந்தா கூட வடநிலப்புக்கு தான் ஓடுறது. எதுக்கெடுத்தாலும் எங்கே லீவ் எடுத்தாலும் ஓடி போகிறது. இப்போ அது இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தனால், ஆனால் அந்த உணர்வை இன்னைக்கு தந்ததுக்கும் இவ்வளவு பேரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தது, உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடினதுக்கும் உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி. எனது பேர் காயத்ரி. நான் கோவிந்தசாமியின் பேட்டி ராசாத்தியக்கான மகன். மகன் விளங்காதர்களுக்கு பண்ட சன்மானான பேர் சன்மானான மகன் உஷாதவியின் மகன். காசிநாதன் பரமேஸ்வரி மகள். இந்த பேர் சுத்தி உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறோம், பாலாவத அதுக்கு பக்கத்து வீட்டு. நன்றி. பணக்காரன் விசுவலிங்கத்திட்ட பேர் மகள். எனக்கு 3 அண்ணன், திரசிங்கன், மன்னசிங்கன், தர்மோசிங்கன், குலமாசன் எல்லாருக்கும் தெரியும். காக்காரோட திரசிங்க விட எல்லாருக்கும் அப்பா காக்கா மாற்றி நாம் எல்லாம் எனக்கு கம்மியாக இருக்கிறேன். மற்ற சொன்னாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இதோட சொல்றதுக்கு நன்றி. குறைந்த காலத்தில் திருமணமானவர்கள் இப்பொழுதுதான் அவ ஒரு நாளைக்கு மாற்றிவிட்டால் இலங்கையிலிருந்து வந்தவா. சொல்லுங்க, நீங்க கடை. தேங்க்யூ. ஹலோ, நான் மாச மூத்த மகள், குட்டி மாமாவோட வாய். குட்டி மாமாவோட கடைசி மாந்தாங்க வந்து 1.5 மாதம் மருமகள். நான் மாசம் மகள். நல்ல மாசம் சித்தப்பா, நல்ல மாசம் படிக்காதவர்கள் இருக்க முடியாது நினைக்கிறேன். அவ்வளவுதான். தாயாரும் சகோதரங்கள், அதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் பல நேரத்தில் தான், ஆனால் 4 வயசுலேயே வெளியில் போயிட்டேன். ஆனால் ஒவ்வொரு விடுமுறைக்கும் சந்திரன் வீடு, அனிஷாக்கா வீடு தான் எனக்கு வீடு. அதால் எல்லாரையும் எனக்கு தெரியும். என்னுடைய தான் ராசான ஒவ்வொரு முறை போட்டு நான் 3 வருஷத்துக்கு வேலை படிக்கிறேன். அவ்வளோதான் சொல்றேன். நன்றி. படிக்கிறாங்க. ஐ திங்க் நான் ஓலவரோட படிச்சிருக்கேன். நான் வழிய உலகமே அங்கீகரிக்கையே வச்சு போயிட்டு போய் ஒன்றுமே தெரியாது. அண்ட் 4 years ago match get together போனாங்க. போய் day 2 அகாடமி இதை இந்த தேர்தலோட இந்த ராஜா கணேந்திரன், சாமி தேவன், கஷ்டம் உங்கள் எல்லோரையும் இன்று சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி. ராசாயன ஆனந்தாக போகிறது சொல்லியிருந்தேன். ஹலோ, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு உங்கள் எல்லாரும் இங்கே சந்திச்சது நல்ல சந்தோஷம்.
வடலியடப்பு ஒரு அழகான ஊர், இது என்ற பூந்த ஊர். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உறவு எனக்கு வடலியடப்புக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு பின்புலத்திலிருந்து வேலை செய்த எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. 24ஆம் ஆண்டு இவர் லண்டனுக்கு வருகை தந்தார். வருகை தரும்போது அவர் வீட்டில் பெரிய பாட்டி. அந்த பாட்டியில் அவரின் சைவக்காரன், நானின் சைவக்காரன். மரவள்ளிக்கிழமை சம்பல் சாப்பிட்டது இன்றைக்கு ஞாபகம். சொந்த ஊர் சொர்க்கம்தான் இல்ல. ஏதேதோ காரணங்களுக்காக சொந்த ஊரை விட்டு போயிருந்தாலும் எந்த ஊரும் தராத சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் சொந்த ஊர் மட்டும்தான் நமக்கு முழுசா தரும். அப்படி நீ சொந்த ஊர்னு கொண்டாடுறதுக்கு உங்க ஊர்ல என்னப்பா இருக்குன்னு யாராவது கேட்டா என் பதில் எதுவுமே இல்லைனாலும் அது என்னோட ஊரு. ஏலம் காத்து வீசுதே வடலி அடைப்பு வளமிகு பூமியே, வானம் புகழும் தமிழின சின்ன ஊரே. லண்டன் நகரில் மலர்ந்தாய், சொந்தங்கள் சேர்க்கும் ஆனாய், வயல் நெஞ்சம் தழுவும் தென்றல் இசையே. வாழ்வெல்லாம் நிறைக்கும் பாச மொழியே, தூரங்கள் கடந்தும் உறவுகள் இணையும் தூயவ மலரும். Very handshake. Thank you. எங்க ஊரு மேல வச்ச பாசம் சொன்னா புரியாது. எங்க ஊரு போல சொர்க்கம் ஒண்ணு மண்ணில் கிடையாது. இங்க சாயங்காலம் வீசும் இளசார காத்து பேசும். இங்க பச்சை தண்ணி கூட ஒரு பதநீர் ருசியாகும். இந்த ஊரு எங்க உசுரு, இந்த மக்கள் எங்க உறவு. வடலி அடைப்பு வளமிகு பூமியே, வானம் புகழும் தமிழின சின்ன ஊரே. லண்டன் நகரில் மலர்ந்தாய், சொந்தங்கள் சேர்க்கும் ஆனாய், வயல் நெஞ்சம் தழுவும் தென்றல் இசையே. வாழ்வெல்லாம் நிறைக்கும் பாச மொழியே. சந்தோஷமா இருக்கு. ஊரில் நாங்கள் மறுபடியும் தான் 4 பேர் இருக்கிறோம். 4 விதமான கலைகளை கொண்டோம். ஒரு வாரம் அப்படியெல்லாம் செய்து கொண்டோம். இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு பொருட்களோட குடும்பங்களா குமாரங்களா ஒரு நேரம் வந்திருக்கோம். என்னோட லைஃப் வெரி ஹார்ட் லோங் லைஃப். எல்லாரும் நாங்கள் வந்து சில கேட்க C70 C70 எல்லாம் நாங்கள் வந்துடுறேன். பட் ஏன் 670 அப்படி தெரியலையே. ஏதோ தைரியமா இருக்குன்னா சந்தோஷமா நாங்கள் எல்லாம் ஒரு பேட்சா இருந்தோம். எல்லாருக்கும் வரவேற்பு வரவேற்கிறேன். அதே போல நாங்கள் இந்த நாட்டில் வந்திருக்கையில் ஒரு உண்மையாகவே நான் எஸ்பெஷலி நான் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறோம். 18 வயசு வரையிலேயே வெளியேற்றப்படுறேன். அதுவும் இப்போ வர முடியாது. தலைக்கு விலை கொடுத்திருந்தாங்க. எத்தனை லட்சங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதிலிருந்து இன்று வரைக்கும் சுதந்திரமாக இருக்கிற புயலாக ஒரு 8 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியும் பேராயிரம் தெரியும். அவர் மட்டும் சொன்னார், விக்கி நீங்க வாங்க உங்களோட எல்லா விதமான லிஸ்ட்கள் கேஸுகள் எல்லாமே நீங்க வாங்க. எப்போ அந்த லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சதோ அன்றையிலிருந்து இது வரைக்கும் ஒரு சீசன் கிடைக்கிற மாதிரி ஒரு வருஷம் போக அதில் மிக அந்த வெளியேறப்போ அங்கே இருக்கிற சிலர் உண்மையாகவே கஷ்டப்பட்டாங்க.
சொல்ல முடியாது. அதாவது வந்து அங்க வீணா போறவர்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரம் ஒரு சாப்பாடு கொடுக்கறது வந்து அதற்கு பெரிய கர்மாவை நான் நினைக்கிறேன். அப்படி வியாதி உண்மையாவே டிசேபிள் அப்படியான செலக்ட் பண்ணி செய்யறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அதுக்கு நன்றி. நான் அங்க ஒவ்வொரு வருஷம் போய் வரேன். அவர்களுடைய சார்பாக கிட்டத்தட்ட 22 குடும்பம் அதில் பயன்படுத்தியா அவைய சார்பாக நான் சொல்றேன். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். எவ்வளோ காலம் கூட முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணி பார்ப்போம். அதனால இந்த வடலிய தோல்வியம் இதோட விடாதபடி வந்து இனிமேலும் நிறைய பேர் இன்றைக்கும் ஒரு சிலர் தெரியல. நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய சந்தர்ப்பம் வரும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். ஊர்ல நாங்கள் அப்படி இருந்தோம், அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருந்தோம் ஊர்ல. உண்மையாக உங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. போட்டோ பார்த்தேன் கீழ்மலையில எப்படி கட்டடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடத்துக்கு கீழ்மலை வீட்டுல படங்கள் எல்லாம் காட்டுனீங்க. அப்படி எல்லாமே வராது. எல்லாருக்கும் ஹலோ சோனியா, ஹாய். உங்களை இன்றைக்கு சந்திச்சதில் ஹலோ, என் பேர் சுகன்யா. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். நியர்லி ஒரு 11 இயர்ஸாக மேக்கப் செய்கிறேன். ப்ரைடல் எல்லா ஒகேஷனலுக்கும். என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து suganya.mua அண்ட் இந்த ஃபோன் நம்பர் வந்து 07827291462. நீங்கள் இதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஒரு தணல் பறக்கிற மாதிரி ஒரு கெட் டுகெதரை செய்திருக்கணும். அது என்ன வந்த உடனே சாப்பாடு தேத்தண்ணி ட்ரிங்க்ஸுகளில் இருந்து இன்னும் இப்போதான் போய்கொண்டிருக்குது. கொட்டா இனித்தான் டின்னருக்கு ரெடி ஆகிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. இப்படியான நிகழ்வுகள் லண்டனில் முக்கியம். ஏனெண்டா நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் நாட்டு மண் வாசனை உணர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இங்கே லண்டன்லேயே கிடைக்குதுன்னு டிக்கெட் எடுக்காமலுக்கு உண்மையிலேயே வடலிரப்பில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இதை பார்க்கல என்ன தம்பி? ஓமாம், கட்டாயம். ஏன்னா எல்லா எங்களோட பழைய நண்பர்கள், அக்கா, தங்கச்சி, தம்பி அண்டு பார்க்கல ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது வடலிரப்பில் இருக்கிற மாதிரி. இது எப்பயுமே நூடுபடி காலம் நடக்கணும். ஒவ்வொரு வருஷம் எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணி நடத்தணும். நன்றி, வணக்கம். நன்றி. வடலியூர் எங்க ஊரு மேல வச்ச பாசம் சொன்னா புரியாது. எங்க ஊரு போல சொர்க்கம் ஒண்ணு மண்ணில் கிடையாது. இங்க சாயங்காலம்